ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து நாம் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக 10லேருந்து 15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். மாவை பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாவோடு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்குள்ளே சைடில் அங்கே தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடாகணும். நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லை கையாலேயோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவும் இந்த உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து மாவோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கிறதுனால கை வச்சு பிசைய முடியாது. அதனால ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இடியாப்ப மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் மாவு நல்லா கெட்டியாக பிசையணும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக பிசையணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சால் போதும். இந்த மாதிரி நல்லா ஸ்பூனில் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இப்போ வந்து நம்ம மாவை கையில் தொட்டோன்னா கையில் ஒட்டக்கூடாது. பாருங்கள், கையில் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அந்த மாவு வந்து சூடாக இருக்கும் இல்லையா, உருண்டை பிடிக்க முடியாது. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு வந்து வேக வச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி கைக்கு சென்டரில் வச்சு உருண்டை பிடிச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில். பாருங்கள், எல்லா மாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் உருண்டைகளை போட்டு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாக இருக்கிறதுனால மேலே தெறிக்கும், பார்த்து மெதுவாக சேர்த்துக்கோங்க. எல்லா உருண்டைகளும் தண்ணியில் சேர்த்துட்டு உடனே வந்து மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. நல்லா அது வந்து சலசலன்னு தண்ணி கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் விட்டு நான் அந்த மாதிரி நல்லா கலந்து விடுறேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் கொதிச்சிச்சுன்னா இந்த பால்ஸ் வந்து வெந்து வந்துடும். வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எடுத்து வெந்துருச்சான்னு மட்டும் லைட்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம். அப்படியே அமுத்தோன்னா பந்து மாதிரி நல்லா வந்து அமரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை 2 குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கரண்டியில் நல்லா சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிட்டால் போதும். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதே டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா அந்த புளிப்பு ஸ்வீட்னஸ் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்த உருண்டைகளையும் சேர்த்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலாப்பில் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இலை, வெள்ளை எள்ளு சேர்த்து கொடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கும் புதுசாக இருக்கும். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.